ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு விவி பயாலஜி. நான் உங்க ரஞ்சித் குமார். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே முக்கியமான ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர் டஸ் த போட்டோசிந்தசிஸ் அக்கர்ஸ். இந்த டாபிக் வந்து ஒரு கொஸ்டின், அதாவது போட்டோசிந்தசிஸ் எங்கே நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த டாபிக். பொதுவாக இந்த கேள்வி நம்ம ஒருத்தர்கிட்ட கேட்டோம் அப்படின்னா பொதுவாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பிளான்ட்டோட க்ரீனி பார்ட்டில் போட்டோசிந்தசிஸ் நடக்குது, இட் அக்கர்ஸ் இந்த க்ரீன் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ ஸ்பெசிஃபிக்காக நம்ம பார்க்குறப்போ போட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிறது பெரும்பாலும் ஒரு பிளான்ட்டோட லீவ்ஸில் தான் நடக்கும். ஸோ அதனால தான் நம்ம லீவ்ஸ் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, த கிச்சன் ஆஃப் அ பிளான்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு தாவரத்துடைய சமையல் அறைன்னு சொல்லலாம். எப்படி ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தேவையான ஃபுட் நம்முடைய சமையல் அறை கிச்சனில் தான் தயாரிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு பிளான்ட் அதுக்கு தேவையான ஃபுட்டை இந்த லீவ்ஸில் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால, சிந்தசிஸ் பண்ணுறதுனால இந்த லீவ்ஸை கிச்சன் ஆஃப் த பிளான்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி, வாங்க இந்த லீவ்ஸில் போட்டோசிந்தசிஸ் எங்கே நடக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த லீஃப்னு எடுத்துக்கிறப்ப நம்ம அதோட ஸ்ட்ரக்சரை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நமக்கு அது எங்கே நடக்குது அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நம்முடைய லோவர் கிளாஸஸ்ல நம்ம படிச்சிருப்போம் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் லீஃப் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில். ஸோ நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த டயக்ராம் பாருங்க. ஸோ த ஸ்ட்ரக்சர் ஆஃப் லீஃப், எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு லீஃப்ல பொறுத்த வரைக்கும் ஒரு சில முக்கியமான பார்ட்ஸ் இருக்கு. அது என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் லீஃபோட வெயின்ஸ், அதாவது ஒரு இலையை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் நிறைய நரம்புகள் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ இர்ரெகுலராக இருக்கும், இல்லைன்னா ஒரு மாதிரி பேரலாக இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி நரம்புகளை நீங்கள் பார்க்கலாம். இதை நம்ம ஜென்ரலாக வெயின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த லீஃபோட சென்டர் பார்ட் மையத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கனமான ஒரு நீளமான ஒரு குழாய் மாதிரி, ஒரு குழல் மாதிரியான ஒரு பெரிய நரம்பை வந்து பார்க்கலாம். ஸோ அது லீஃபோட அடியில் அந்த காம்பு பிட்டியோலோட சேர்ந்து அந்த டிப்பு வரைக்கும் அது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த வெயினுக்கு பேர், இல்லை மிடில் இருக்கக்கூடிய இந்த டியூப் லைக் ஸ்ட்ரக்சருக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா மிட்ரிப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மிட் அப்படின்னா மிடில், சரிங்களா? மிட்ரிப். ஸோ இந்த மிட்ரிப்ல இருந்து தான் நமக்கு நிறைய பிரான்ச்சஸ் வந்து ஆரிஜின் ஆகிட்டு வெயின்ஸை ஃபார்ம் ஆகும். நிறைய வெயின்ஸ் இன்னும் ஃபர்தராக பிரான்ச் ஆகிட்டு வென்யூல்ஸை ஃபார்ம் பண்ணும். சரிங்களா? இதோட வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மிட்ரிப்பா இருக்கட்டும், வெயினா இருக்கட்டும், இதுல ரொம்ப முக்கியமான ரெண்டு பார்ட்ஸ் இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளோயம், அனதர் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜைலம். இந்த ஃப்ளோயம் அண்ட் ஜைலம் இது ரெண்டுத்தையும் என்ன சொல்றோம் அப்படின்னா வாஸ்குலார், வாஸ்குலார் பண்டல் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? வாஸ்குலர் அப்படின்னா கண்டக்ஷன். ஸோ ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு பொருளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கண்டக்ட் பண்ற அந்த டிஷ்யூக்கு பேரு வாஸ்குலார் பண்டல். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், ஃப்ளோயம் டிரான்ஸ்போர்ட்ஸ் தி ப்ராடக்ட்ஸ் ஆஃப் போட்டோசிந்தசிஸ், அதாவது ஃபுட். அதே மாதிரி ஜைலம் வந்து வாட்டர் அண்ட் டிசால்வ்டு மினரல்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. ஸோ ஒரு லீஃப்க்கு தேவையான வாட்டர், அதோட தேவையான நியூட்ரியன்ஸ் எல்லாத்தையுமே டிரான்ஸ்போர்ட் பண்றது இந்த ஜைலமும் ஃப்ளோயமும். அடுத்த முக்கியமான பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லேமினா. லேமினா ஆர் லீஃப் பிளேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து லீஃபோட சர்ஃபேஸ். சரிங்களா? இந்த மொத்த சர்ஃபேஸ் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா லேமினா அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுதான் ஒரு லீஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அப்படியே ஜென்ரல் மார்ஃபாலஜி, எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர்னு சொல்லலாம். லீஃப்க்கு உள்ள எப்படி இருக்கும் அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த லீஃபோட ஒரு சின்ன போர்ஷனை நீங்க ரொம்ப தின் ஸ்லைஸா கட் பண்ணி அதை ஒரு மைக்ரோஸ்கோப்ல வச்சு நீங்க ஸ்லைட்ல வச்சு மைக்ரோஸ்கோப்ல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் நமக்கு தெரியும். இதுல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங், முதல்ல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெட் கலர்ல இருக்கிற ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எபிடெர்மிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது மேல இருக்கிறதுனால இது அப்பர் எபிடெர்மிஸ், கீழே இருக்கிறதுனால இது லோவர் எபிடெர்மிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ என்னோட கை எடுத்துக்கோங்களேன். என்னோட இந்த கை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லீஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேல இருக்கிற இந்த சர்ஃபேஸ் வந்து மேல் நோக்கி இருக்கு. ஸோ அப்பர் எபிடெர்மிஸ். கீழே இருக்கிற இந்த சர்ஃபேஸ் கீழ் நோக்கி இருக்கு. இது லோவர் எபிடெர்மிஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். எபி அப்படின்னா அவுட்டர். ஸோ இது வந்து மேல் புறத்தோல். அவுட்டர்னா புறம் இல்லையா? மேல் புறத்தோல், கீழ் புறத்தோல். அப்பர் எபிடெர்மிஸ், டெர்மிஸ்னா தோல். ஸோ அப்பர் எபிடெர்மிஸ், லோவர் எபிடெர்மிஸ். சரிங்களா? இது அப்பர் எபிடெர்மிஸ், இது லோவர் எபிடெர்மிஸ். இந்த அப்பர் எபிடெர்மிஸ்க்கு மேல ஒரு பிளாக் கலர் லைன்ல ஒரு சின்ன கோட்டிங் கொடுத்துருக்கேன் இல்லையா? இதுக்கு பேரு கியூட்டிக்கல். இந்த கியூட்டிக்கல் வந்து ஒரு வேக்சி கோட்டிங். வேக்ஸ் அப்படின்னா மெழுகு, மெழுகு மாதிரியான ஒரு கோட்டிங் இந்த அப்பர் எபிடெர்மிஸ்க்கு மேல மட்டும்தான் இருக்கு. லோவர் எபிடெர்மிஸ்ல கியூட்டிக்கல் லேயர் கிடையாது. சரிங்களா?
ஸோ அப்பர் எபிடர்மிஸ், இப்போ நீங்கள் ஒரு லீஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு லீஃப் வந்து பார்த்தோன்னு நமக்கு தெரியும் அப்பர் எபிடர்மிஸ் ரொம்பவே ஷைனியாக இருக்கும், பளபளன்னு இருக்கும். அதுக்கு காரணம் இந்த கியூட்டிக்கல். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் பெரும்பாலும் எல்லா லீஃபோடைய சர்ஃபேஸ்லையும் நீங்கள் ஒரு வாட்டரை நீங்கள் தெளிச்சிங்கனாலோ ஊற்றுனீங்க அப்படின்னாலும் அந்த வாட்டர் என்ன ஆகாது, அந்த லீஃபோட சர்ஃபேஸில் ஒட்டாது. அதுக்கும் முக்கியமான காரணம் இந்த கியூட்டிக்கல் லேயர் தான். சரிங்களா? ஸோ ஒரு முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ப்ரொடெக்ட்ஸ் தி இன்டர்னல் செல்ஸ் ஃப்ரம் த எக்ஸ்டர்னல் அட்மாஸ்பியர். சரிங்களா? ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி தான் அப்பர் எபிடர்மிஸ் அண்ட் லோவர் எபிடர்மிஸோட ரொம்ப முக்கியமான வேலை ப்ரொடெக்ஷன். எதை ப்ரொடெக்ட் பண்றாங்க? அந்த ரெண்டு லேயருக்கும் ரெண்டு எபிடர்மிஸ்க்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த செல்ஸை ப்ரொடெக்ட் பண்றாங்க. சரி, இந்த செல்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜென்ரலா இதை நம்ம மீசோஃபில் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மீசோ, நல்லா பாருங்க, மீசோ, MESO, மீசோ அப்படின்னா மிடில். சரிங்களா? ஃபில் அப்படின்னா லீஃப், லீஃப். ஃபில் அப்படின்னா லீஃப். அப்போ மீசோஃபில் அப்படின்னா மிடில் ஆஃப் த லீஃப்னு அர்த்தம். சரிங்களா? எதோட மிடில் அப்படின்னா இந்த அப்பர் எபிடர்மிஸ்க்கும் லோவர் எபிடர்மிஸ்க்கும் மிடில் இருக்கக்கூடிய இந்த செல்ஸ் மீசோஃபில் செல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த மீசோஃபில் செல்ஸ்ல ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸான செல்ஸ் இருக்கு. அது என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து பாலிசேட் பாரன்கைமா, இன்னொன்று ஸ்பாஞ்சி பாரன்கைமா. ஸோ இதை எப்படி நம்ம ஸ்பெசிஃபிக்காக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த அப்பர் எபிடர்மிஸ் லேயர் இருக்குது இல்லையா, இந்த அப்பர் எபிடர்மிஸ் லேயருக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த எல்லா செல்ஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாலிசேட் பாரன்கைமா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இந்த லோவர் எபிடர்மிஸ் இருக்கு இல்லையா, இந்த லோவர் எபிடர்மிஸ்க்கு மேல இருக்கக்கூடிய இந்த செல்ஸ் எல்லாமே ஸ்பாஞ்சி பாரன்கைமா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அப்பர் எபிடர்மிஸ்க்கு கீழே இருக்கிறது பாலிசேட் பாரன்கைமா, லோவர் எபிடர்மிஸ் லேயருக்கு மேல இருக்கிறது ஸ்பாஞ்சி பாரன்கைமா. அப்ப இந்த பாலிசேட் பாரன்கைமா, ஸ்பாஞ்சி பாரன்கைமா இது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மீசோஃபில் செல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, வாங்க இப்போ ஒவ்வொன்றும் நம்ம தெளிவாக பார்க்கலாம். இந்த பாலிசைட் பாரன்கைமா அப்படிங்கிறது அப்பர் எபிடர்மிஸ்க்கு கீழவே இருக்கும். இது வந்து ஒரு 2-3 லேயர்ஸ்ல வந்து இந்த செல்ஸ் இருக்கும். பர்டிகுலரா இதோட கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, these cells are tightly packed either without intracellular spaces or very less intracellular spaces. அதாவது இந்த செல்ஸ் எல்லாமே ரொம்ப காம்பேக்டா அரேஞ்ச் ஆயிருக்கு. அது ரெண்டு செல்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய அந்த இன்டர் செல்லுலார் ஸ்பேஸ்னு சொல்லுவோம், அது ரொம்பவே கம்மியா இருக்கும். ஸோ வெரி லெஸ் இன்டர் செல்லுலார் ஸ்பேசஸ். இந்த செல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காம்பேக்ட்லி பேக்டு. ஸோ இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம், எல்லா பிளான்ட் செல்ல இருக்கக்கூடிய எல்லா செல் ஆர்கனல்ஸ் இதுலேயும் இருக்கும். பட் ஸ்பெசிஃபிக்காக இந்த பாலிசேட் பாரன்கைமால இருக்கக்கூடியதுல மெஜாரிட்டியா என்ன இருக்குது அப்படின்னா குளோரோபிளாஸ்ட் இருக்கும். ஸோ குளோரோபிளாஸ்ட் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். குளோரோபிளாஸ்ட் இஸ் அ கைண்ட் ஆஃப் பிளாஸ்டிட். சரிங்களா? இந்த பிளாஸ்டிடோட வேலை என்ன அப்படின்னா they will secrete chlorophyll. ஸோ குளோரோஃபில் அப்படிங்கிறது என்ன? இட்ஸ் அ கிரீன் கலர் பிக்மெண்ட். அதுதான் அந்த லீஃப்கான கிரீன் பச்சை நிறத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பிக்மெண்ட். அண்ட் இதுதான் அந்த சன்லைட்டை ட்ராப் பண்ணி, சன்லைட்ல இருக்கிற எனர்ஜியை ட்ராப் பண்ணி போட்டோசிந்தசிஸை நடத்துது. சரிங்களா? ஸோ இது ஏன் வந்து இவ்வளோ க்ளோஸ்டா இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஜென்ரலா லீஃபோட அப்பர் சர்ஃபேஸ் தான் நமக்கு அதிகமாக சன்லைட்டை ரிசீவ் பண்ணும் இல்லையா? ஸோ இப்படி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அப்பர் சர்ஃபேஸ் நிறைய சன்லைட்டை ரிசீவ் பண்ணும், வேற லோவர் சர்ஃபேஸ் ஷேடோவாக இருக்கிறதுனால வெரி லெஸ் அமௌண்ட் ஆஃப் சன்லைட்டை தான் ரொம்ப ரிசீவ் பண்ணும். ஸோ நிறைய சன்லைட்டை அப்பர் எபிடர்மஸ் லேயர் ரிசீவ் பண்ணுறதுனால அங்கே நிறைய எனர்ஜியை ட்ராப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால தான் இந்த பாலிசேட் பாரன்கைமா நிறைய அப்பர் எபிடர்மஸ் கிட்ட இருக்கு. அண்ட் இது எல்லாமே நிறைய குளோரோபிளாஸ்ட்டை வச்சிருக்கு. அப்போ நிறைய குளோரோபிளாஸ்ட் நிறைய குளோரோஃபில், நிறைய குளோரோஃபில் அப்படின்னா அதுங்களால நிறைய எனர்ஜியை, லைட் எனர்ஜியை சன்லைட்ல இருந்து அப்சர்வ் பண்ண முடியும். அப்போ நிறைய லைட் எனர்ஜி அப்சர்வ் பண்ணா நிறைய போட்டோசிந்தசிஸ் நடக்கும். நிறைய போட்டோசிந்தசிஸ் அப்படின்னா நிறைய கார்போஹைட்ரேட் ஃபுட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். சரியா? ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இது பாலிசேட்
பேரன்கைமா. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பாஞ்சி பேரன்கைமா. ஸோ இந்த லோவர் எபிடர்மிஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய இந்த செல்ஸ்க்கு பேரு ஸ்பாஞ்சி பேரன்கைமா. ஸோ இந்த செல்ஸ் வந்து irregularly packed அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாலிசேட் பேரன்கைமா எல்லாமே ஒரு ப்ராப்பரா ஒரு ஒழுங்கான அமைவுல அமைஞ்சிருக்கு, பேக் ஆயிருக்கு, இல்ல பைண்ட் ஆயிருக்கு. ஆனா இங்க பாருங்க இந்த ஏரன் கைமா ஆர் இதை வந்து நம்ம ஸ்பாஞ்சி பேரன்கைமான்னு சொல்றோம் இல்லையா, இந்த செல்ஸ் வந்து irregularly packed, ஒரு ஒழுங்கற்ற தன்மையில பேக் ஆயிருக்கு வித் மோர் இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ். ஒரு செல்லுக்கும் இன்னொரு ஸ்பாஞ்சி பேரன்கைமா செல்ஸ் இடையில நிறைய ஸ்பேசஸ் இருக்கு. இந்த ஸ்பேசஸ்க்கு பேரு ஏர் ஸ்பேசஸ். இந்த ஏன் அப்படின்னா இந்த ஸ்பேசஸ்ல வேற ஒன்றும் இல்லை, ஏர் மட்டும்தான் ஃபில் ஆயிருக்கு, அதனால இதை ஏர் ஸ்பேசஸ்ன்னு சொல்லுவோம். சரி, இது எதுக்கு இந்த மாதிரி அடாப்ட் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஏர் ஸ்பேசஸ் எல்லாமே சேர்ந்து நமக்கு ஒரு லார்ஜ் ஏர் ஸ்பேஸை கிரியேட் பண்ணும். இந்த லார்ஜ் ஏர் ஸ்பேஸ் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஓப்பனிங் இல்லை ஒரு போர் வழியா அட்மாஸ்பியர்ல ஓப்பன் ஆகும். சரிங்களா? ஸோ இது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த லோவர் எபிடர்மிஸை பற்றி கொஞ்சம் பார்த்துடலாம். பாருங்க, இந்த லோவர் எபிடர்மிஸ்ல நமக்கு ரொம்ப முக்கியமான ஸ்ட்ரக்சர் இருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா காட் செல்ஸ். இங்க பாருங்க, இங்க ஒரு 1 2, இங்க 1 2, 4 காட் செல்ஸ் நான் இங்க கொடுத்துருக்கேன். ஸோ இந்த காட் செல்ஸ், 2 காட் செல்க்கு நடுவில் ஒரு சின்ன ஓப்பனிங் இருக்கு, ஒரு போர் இருக்கு. சரிங்களா? இந்த போர் வந்து இங்க இருக்கக்கூடிய பெரிய ஏர் ஸ்பேஸோட கனெக்ட்ல இருக்கு. இந்த சின்ன போருக்கு பேரு ஸ்டொமேட்டல் போர் இல்லைன்னா ஸ்டொமேட்டல் ஓப்பனிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த போருக்கு 2 பக்கமும் இருக்கிற இந்த பீன் ஷேப்டு செல்ஸுக்கு காட் செல்ஸ் அப்படின்னு பேர். சரிங்களா? ஸோ இந்த காட் செல்ஸ், இந்த ஸ்டொமேட்டல் ஓப்பனிங், இது எல்லாமே சேர்த்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஸ்டொமேட்டா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸ்டொமேட்டா இஸ் அ டிஷ்யூ. ஸோ இந்த ஸ்டொமேட்டோட வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ். வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க் கொஸ்டின். வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்டொமேட்டா அப்படின்னு கேட்டாங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் பிட்வீன் அட்மாஸ்பியர் அண்ட் த பிளான்ட் இல்லைன்னா லீஃப் அப்படின்னு நம்ம எழுதுறோம். ஸோ இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏர் ஸ்பேசஸ்ல நிறைய ஏர் இருக்கு அண்ட் இது இந்த ஸ்டொமேட்டல் ஓப்பனிங் மூலமா அட்மாஸ்பியர்ல ஓப்பன் ஆகுது. சரிங்களா? இப்போ நமக்கு ஏற்கனவே தெரியும், இப்போ போட்டோசிந்தசிஸ் நடக்கிறப்ப பிளான்ட் என்ன பண்ணும், வெளியே இருந்து கார்பன் டை ஆக்சைடை உள்ள எடுத்துக்கும், CO2. சரிங்களா? உள்ள போயிட்டு கார்பன் டை ஆக்சைடு யூட்டிலைஸ் பண்ணிட்டு அண்ட் அந்த போட்டோசிந்தசிஸ் நடக்கிறப்ப ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் ஆகுது இல்லையா, அந்த ஆக்சிஜனை இதே ஸ்டொமேட்டல் ஓப்பனிங் வழியா ரிலீஸ் பண்ணிடும் அட்மாஸ்பியர்ல. பாருங்க, கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை வெளியே கொடுக்கும். இப்போ அதே மாதிரி ரெஸ்பிரேஷன் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராசஸ் அப்படியே ரிவர்ஸில் நடக்கும். ரெஸ்பிரேஷன் அப்போ என்ன நடக்கும், அட்மாஸ்பியர்ல இருந்து ஆக்சிஜனை உள்ள எடுத்துக்கிட்டு அண்ட் கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடும். இதை டிரான்ஸ்பிரேஷன் அப்போ என்ன பண்ணும், எக்ஸஸா இருக்கக்கூடிய வாட்டரை எவாப்ரேட் பண்ணி இதே ஸ்டொமேட்டல் ஓப்பனிங் வழியா அட்மாஸ்பியர்ல கொடுத்துரும். ஸோ இந்த ஸ்டொமேட்டோவோட ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ். அப்போ ஸ்டொமேட்டா இல்லைன்னா போட்டோசிந்தசிஸ் இல்லை, ஸ்டொமேட்டா இல்லைன்னா ரெஸ்பிரேஷன் இல்லை, ஸ்டொமேட்டா இல்லைன்னா டிரான்ஸ்பிரேஷன் இல்லை. ஸோ இட் இஸ் அ வைட்டல் டிஷ்யூ இன் தி பிளான்ட். சரிங்களா? ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த பாலிசேட் பேரன்கைமா பார்த்தாச்சு, ஸ்பாஞ்சி பேரன்கைமா பார்த்தாச்சு, லோவர் எபிடர்மிஸ் அப்பர் எபிடர்மிஸ்லாம் பார்த்தாச்சு. இப்போ போட்டோசிந்தசிஸ் எங்கே நடக்கும், ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த போட்டோசிந்தசிஸ் இந்த பாலிசேட் பேரன்கைமால் நடக்கும். ஏரன்கைமாவிலையும் போட்டோசிந்தசிஸ் நடக்கும், ஏன்னா அங்கேயும் குளோரோபிளாஸ்ட் இருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த அப்பர் எபிடர்மிஸ்ல இருக்கக்கூடிய காட் செல்ஸ்லையும் குளோரோபிளாஸ்ட் இருக்கு. ஸோ இந்த காட் செல்ஸ்லையும் போட்டோசிந்தசிஸ் நடக்கும். அப்போ அப்பர் எபிடர்மிஸ் அண்ட் லோவர் எபிடர்மிஸ்ல இருக்கிற மற்ற செல்ஸ்ல போட்டோசிந்தசிஸ் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நடக்காது. ஏன் அப்படின்னா மற்ற செல்ஸ், இந்த எபிடர்மிஸ்ல இருக்கக்கூடிய மற்ற செல்ஸ்ல குளோரோபிளாஸ்ட் கிடையாது. ஸோ த எபிடர்மிஸ், போத் அப்பர் அண்ட் லோவர் எபிடர்மிஸ் ஆர் டிவாய்ட் ஆஃப் குளோரோபிளாஸ்ட். இதுல குளோரோபிளாஸ்ட் கிடையாது. ஆனா இந்த அப்பர் எபிடர்மிஸ்ல இருக்கிற இல்ல லோவர் எபிடர்மிஸ்ல இருக்கிற காட் செல்ஸ்ல மட்டும் குளோரோபிளாஸ்ட் இருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின், MCQல கேட்கலாம். வேர் டஸ் தி, ஸோ பிக்சர் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி பிக்சர் உங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர்ல கொடுத்துருவாங்க அண்ட் இதுல வந்து லேபிள் பண்ணிருப்பாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் பார்ட் 1, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது பார்ட் 2, இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்ட் 3,
இப்போ இந்த காட் செல்ஸை மார்க் பண்ணி பார்ட் 4னு கொடுத்துருவாங்க. ஸோ எம்சிக்யூவில் கேட்பாங்க, வேர் டஸ் தி போட்டோசிந்தசிஸ் அக்கர்ஸ் இன் தி மார்க்டு பார்ட்ஸ் ஆஃப் தி கிராஸ் செக்ஷன் ஆஃப் லீஃப்னு கொடுத்துட்டு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்ஷன் ஏ 1 and 2, ஆப்ஷன் பி 1 and 3, ஆப்ஷன் சி 2 and 4, ஆப்ஷன் டி none of the above அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. அப்போ நம்ம என்ன சொல்லலாம்? ஸோ ஆப்ஷன் 2 வந்து பாலிசேட் பாரன்கைமா, அதில் குளோரோபிளாஸ்ட் இருக்கு, அப்போ கண்டிப்பாக அங்கே போட்டோசிந்தசிஸ் நடக்கும். அதே மாதிரி காட் செல்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா குளோரோபிளாஸ்ட் இருக்கு, அப்போ அங்கேயும் போட்டோசிந்தசிஸ் நடக்கும். ஆனால் இந்த எபிடர்மிஸ், அப்பர் எபிடர்மிஸ் அண்ட் லோவர் எபிடர்மிஸ்ல குளோரோபிளாஸ்ட் கிடையாது, அதனால அங்கே போட்டோசிந்தசிஸ் நடக்காது. அப்போ கரெக்டான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் 2, ஆப்ஷன் 4. சரிங்களா? ஸோ பார்ட் 2, பார்ட் 4 இது எந்த ஆப்ஷன்ல கொடுக்குறாங்களோ நீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து எம்சிக்யூல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 1 mark கொஸ்டின். ஸோ மறந்துடாதீங்க. சரியா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக், வேர் டஸ் த போட்டோசிந்தசிஸ் அக்கர் அண்ட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் லீஃபையுமே நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா இந்த டயக்ராம் பிளஸ் பார்ட்ஸ் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் 2 mark கொஸ்டின்ல. ஸோ எம்சிக்யூலையும் கேட்கலாம், இல்லை 2 mark கொஸ்டின்ல டயக்ராமோடையும் கேட்கலாம். ஸோ டயக்ராமை மறக்காம ப்ராக்டிஸ் பண்ணுங்க அண்ட் ரொம்ப தரோவா இதை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. சரியா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் நம்ம விவி பயாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த டாபிக் ரிலேட்டடாக உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க, நான் அதுக்கான கிளாரிட்டி கொடுக்குறேன். ஸோ இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென், பை ஃப்ரம் ரஞ்சித் குமார். Bye bye all of you. Thank you for listening.